டெல்டா மாவட்டத்துல பல லட்சம் ஏக்கர் நெல் பயிர்கள் நாசமா இருக்கு. விவசாயிகளுக்கு அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னும் இந்த திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக அரசு எதுலையுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. அவங்க செய்யற ஒரே நடவடிக்கை என்னன்னா மாற்று கட்சியை திட்டுறது, அதாவது எதிர்கட்சியை திட்டுறது, அதுக்காக செலவு பண்றது, மீட்டிங் போடுறது. இந்த வேலை தான் 5 வருஷமா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனா என்னன்னா ஜனவரி மாதத்திலேயே மழை யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல மழை நெல் பயிர்களை அழிச்சுது. அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் சேதம் அடைஞ்சிச்சு ஜனவரி மாசத்துல. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, 63 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம், விவசாயிங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு 11 மாதம் முடிய போகுது, இன்ன வரைக்கும் ஒத்த பைசா கொடுக்கல. இது சும்மா பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப 2-3 நாளா பெய்யுற மழையில டெல்டா மாவட்டங்கள்ல, திருவாரூர் மாவட்டத்துல 60,000 ஏக்கரு பாதிப்படைஞ்சிருக்கு. தஞ்சை மாவட்டத்துல 15,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்துல 62,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல 60,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. அந்த பக்கம் கலெக்டரோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ ஓட்டு போட்டு வாக்களிச்சு வந்த எம்எல்ஏவோ பாராளுமன்ற உறுப்பினரோ யாரையும் அந்த பக்கம் காணோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இத மக்கள் மனதில் வச்சு நல்லபடியா 26ல சரியான பாடத்தை திமுகவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன்.